நான் உங்களை தேற்றுவேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முலைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லைப் போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் சந்தோஷப்பட்டு களிகூருங்கள் என்று சொல்லுகிறார். சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிற கர்த்தர் அவர்கள் சந்தோஷப்படுவதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்கிறார். அவர்களுடைய இருதயங்களையும் சந்தோஷப்படுத்துவதற்கு பக்குவப்படுத்துகிறார். இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவரிடமாக பாயும்படி செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் நிமித்தமாயும் கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷப்பட்டு களிகூற வேண்டும். அவருடைய சமாதானம் ஒரு நதியைப் போல தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது சுவிசேஷத்தோடு சமாதானமும் சேர்ந்து வருகிறது. யாரெல்லாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் சுவிசேஷத்தின் மூலமாய் வரும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த சமாதானம் நமக்கு ஒரு நதியைப் போலவும் புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் வரும். கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் நம்முடைய ஆத்துமாக்களை இளைப்பாற பண்ணும். நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கொடுக்கும். ஒரு நதி நிலத்தின் வழியாக பாயும் போது அது அந்த நிலத்தை செழிப்படைய செய்கிறது. அதுபோலவே கர்த்தருடைய சமாதானம் நமக்குள் பாயும் போது நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்குள் செழித்திருக்கும். புறஜாதியாரின் மகிமை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போல் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திற்கு வரும். புறஜாதியாரின் மகிமையில் கர்த்தரும் மகிமைப்படுவார். நாம் இதை காணும் போது நம்முடைய இருதயம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரம் அறியப்படும். அதே சமயத்தில் கர்த்தருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். தேவனுடைய கிருபையும் நீதியும் வெளிப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் இருப்பதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் நதியைப் போல வரும். அப்பொழுது நீங்கள் முலைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பெற்றோர் தங்களுடைய சிறு பிள்ளைகளை இடுப்பில் வைத்து சுமப்பது போல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை இடுப்பில் வைத்து சுமப்பார். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை முழங்காலில் வைத்து தாளாட்டுவது போல கர்த்தரும் தம்முடைய பிள்ளைகளை முழங்காலில் வைத்து தாளாட்டுவார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரதான மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆடுகளை தம்முடைய கரங்களில் சுமக்கிறார். அவர்களை தம்முடைய மடியில் சுமக்கிறார். பிரதான மேய்ப்பருடைய ஊழியக்காரர்களும் விசுவாசிகளுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சபையின் மேய்ப்பர்களும் தங்கள் சபையில் உள்ள விசுவாசிகளை இடுப்பில் வைத்து சுமப்பது போல சுமப்பார்கள். அவர்களை முழங்காலில் வைத்து தாளாட்டுவது போல தாளாட்டுவார்கள். ஆகையினால் விசுவாசிகள் சோர்ந்து போய் விடக்கூடாது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் ஆறுதலின் தேவன். அவரே சமாதான பிரபு. தன் மகனுக்கு வியாதியோ வருத்தமோ துக்கமோ வரும்போது அவனுடைய தாய் அவனை அன்போடு தேற்றுவாள். தகப்பன் சில சமயங்களில் பிள்ளைகளை கடிந்து கொள்வார். பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது தகப்பன் அதற்கான காரணங்களை விசாரித்து கேட்பார். தாயோ ஒன்றையும் விசாரிக்க மாட்டாள். தன்னுடைய மகனை உடனே தேற்ற ஆரம்பித்து விடுவாள். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரும் தம்முடைய பிள்ளைகளை ஒரு தாய் தன்னுடைய மகனை தேற்றுவது போல தேற்றுகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தேற்றும் போது அவர்களுக்கு மெய்யாகவே ஆறுதல் உண்டாகும். அவர்கள் எருசலேமிலே தேற்றப்படுவார்கள். அவருடைய ஆத்துமாக்களில் அமைதியும் ஆறுதலும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள். தாங்கள் செய்த ஊழியத்தில் நல்ல பலனை கண்டபோது அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் உண்டாயிற்று. அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்தில் இருந்து எடுத்து போட மாட்டான். யோவான் 16:22. இப்போது இஸ்ரவேல் ஜனத்தாருடைய எலும்புகள் உலர்ந்து போய் இருக்கிறது.
தன்னுடைய பலத்தை எல்லாம் இழந்து பலவீனமாய் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கும் போது அவர்களுடைய உலர்ந்து போய் இருக்கிற எலும்புகள் எல்லாம் பசும்புல்லை போல செழிக்கும். பலவீனமாக இருக்கிற எலும்புகள் பலமடையும். உலர்ந்து போய் இருக்கிற எலும்புகள் உயிர் பெறும்.